கொக்குவில் இந்து கல்லூரி மாணவர் அனுமதியில் சுற்று நிருப மீறல், மனித உரிமை ஆணைக்குழு தெரிவிப்பு. தரக்குறைவான நிலக்கரி இறக்குமதியால் 787 கோடி ரூபாய் நட்டம். நல்லூர் பிரதேச சபை நிதியினை வீண்விரயம் செய்யவில்லை, தவிசாளர் தெளிவுபடுத்தல். அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக கிளம்பிய சொந்த ஊர் மக்கள் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. இலங்கையில் மீண்டும் வரிசை யுகம். காலாவதியாகும் GSP பிளஸ் வரிச்சலுகை, வெளிநாடொன்றின் தலைவரிடம் உதவி கோரிய அனுர. தேசிய தலைவர் சந்தித்த தமிழக ஓவியர் மருது, எழுத்தாளர் தீவச்செல்வன் புகழாரம். சங்க மாநாடுகள் மூலம் நாட்டின் ஆட்சியை தீர்மானிக்க இடமளிக்கப்படக்கூடாது, புது ஜெயக்கொட வலியுறுத்து. கிளிநொச்சி கமநல சேவை நிலையத்தின் கீழ் உள்ள அமைப்புகளுக்கு புதிய நிர்வாகம் தேவை. துறைமுகங்களில் தேங்கியுள்ள 2000 வாகனங்கள் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. ரணிலின் மனைவியிடம் வாக்குமூலம் பெறுவதற்கான புதிய திகதி வெளியான அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் கொக்குவில் இந்து கல்லூரி இடைநிலை மாணவர் அனுமதியின் போது கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்று நிறுவனங்களை மீறும் வகையில் மாணவர் அனுமதி இடம்பெற்றமை முதற்கட்ட விசாரணைகளில் அவதானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் தெரிவித்தார். குறித்த பாடசாலையில் மாணவர் அனுமதி தொடர்பாக பெற்றோர் ஒருவரால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பில் அவரிடம் வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறித்த பாடசாலை இடைநிலை மாணவர் ஒருவரின் பாடசாலை அனுமதி தொடர்பில் பெற்றோரால் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்ட போது இடைநிலை மாணவர்களுக்கான கல்வி அமைச்சின் சுற்று நிருபங்களை மீறும் வகையில் பாடசாலை அதிபர் செயற்பட்டமை அவதானிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த விடயம் தொடர்பில் வலய கல்வி அலுவலகத்திடம் விளக்கம் கேட்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் என அவர் தெரிவித்தார். நாட்டில் தரம் குறைவான நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதனால் 787 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். 8 கப்பல்களில் கொண்டுவரப்பட்ட நிலக்கரியினால் இவ்வாறு நட்டம் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். முதலில் கொண்டுவரப்பட்ட 4 கப்பல்களை விடவும் இரண்டாவது தடவையாக கொண்டுவரப்பட்ட 4 கப்பல்கள் நிலக்கரியின் தரம் குறைவானது என தெரிவித்துள்ளார். தற்போது 9 கப்பல்களில் கொண்டுவரப்பட்ட நிலக்கரியை இறக்குமதி செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 15 கப்பல்களில் நிலக்கரி கொண்டுவரப்பட உள்ளதாகவும் இவ்வாறு தரம் குறைந்த நிலக்கரியை இறக்குமதி செய்து நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை பயன்படுத்துவதனால் இயந்திரங்களுக்கு சேதம் ஏற்படும் என அவர் குறிப்பிட்டார். ஒரு இயந்திரம் இயங்காமல் போனமை அதனை திருத்துவதற்கு 6 மாத காலம் தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் 3 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி பயன்பாட்டினால் இழக்கப்படும் மின்சாரத்தை எரிபொருளூடாக பெற்றுக்கொண்டால் பாரியளவு செலவு அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டினார். இவ்வாறான பிரச்சினைகள் காரணமாக மின்சார கட்டணத்தை 13.5% உயர்த்த முயற்சிக்கப்படுவதாக, மின் உற்பத்தியில் ஏற்படும் நட்டத்தை மக்கள் மீது சுமத்த முயற்சிக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நல்லூர் பிரதேச சபையின் வெளிவாரி ஊழியர்களுக்கு கொடுப்பனவுகளை செலுத்தி நிதியினை வீண்விரயம் செய்யவில்லை எனவும் சபையில் தீர்மானங்கள் எடுக்கும் போது அதற்கு ஆதரவளித்த பின்னர் அரசியல் நோக்கங்களுக்காக சிலர் திரிவுபடுத்திய தகவல்களை வெளியிடுவதாகவும் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் தெரிவித்துள்ளார். நல்லூர் பிரதேச சபை வெளிவாரியாக ஒப்பந்த அடிப்படையில் உள்வாங்கிய ஊழியர்களுக்கு மிகப்பெரிய தொகையினை வழங்கி வருவதாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். வெளிவாரியாக உள்வாங்கப்பட்ட ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு குறைவாக இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கான கொடுப்பனவு தொகையினை உரிய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமையவும் உரிய நடைமுறைகளின் பிரகாரமும் உயர்த்துவதற்கு கடந்த வருடம் ஜூன் மாதம் சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்டு அத்தீர்மானத்துக்கு அமைய ஆகஸ்ட் மாதத்திலிருந்து குறித்த கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருகிறது. குறித்த தீர்மானத்துக்கு தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களும் ஆதரவளித்தனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அதுடன் எமது மீள் சுழற்சி மையங்களில் கழிவுப் பொருட்களினை தரம் பிரிப்பதற்கென மேலதிக ஊழியர்கள் உள்வாங்கப்பட்டமை போன்ற செயற்பாடுகளினால் வெளிவாரி ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற மொத்த கொடுப்பனவு தொகை அதிகரித்து சென்றுள்ளது. ஆனால் யாருக்கும் நல்லூர் பிரதேச சபை தேவையில்லாமல் கொடுப்பனவுகளை வழங்கவில்லை. அவர்கள் செய்கின்ற பணிக்கு அவர்களுக்குரிய கொடுப்பனவுகளை உரிய முறையில் வழங்கி வருகிறது.
அதேவேளை சபை அமர்வினை பார்வையிடுவதற்கு நல்லூர் பிரதேச சபை கொடுப்பனவு வழங்குவதாக கூறப்பட்டமை தொடர்பாகவும் தெளிவுபடுத்த வேண்டும். அந்த வகையில் சபை அமர்வினை பார்வையிடுவதற்கு நல்லூர் பிரதேச சபை கொடுப்பனவு வழங்கி வருவதாக பொய்யான தகவலினை தெரிவித்து தங்களை சிறுமைப்படுத்தியுள்ளவர்கள். அவர்கள் கூறுகின்ற வரதராஜன் பார்த்திபன் நபர் வெளிவாரி அடிப்படையில் அலுவலக பணியாளராக உள்வாங்கப்பட்டு பணிபுரிகிறார். அவருக்கான அலுவலக கடமையுடன் என்னுடைய தனிப்பட்ட உதவியாளராகவும் கடமையாற்றி வருகிறார். அவர் சபை நடவடிக்கையினை பார்வையிடுவதற்கு நல்லூர் பிரதேச சபை அவருக்கு கொடுப்பனவு வழங்கவில்லை. மாறாக ஏனைய வெளிவாரி பணியாளர்களுக்குரிய நடைமுறை போல் அவர் தன்னுடைய பணிக்காக நல்லூர் பிரதேச சபைக்கு வரும் நாட்களுக்கு மட்டும் அவருக்கான கொடுப்பனவு நல்லூர் பிரதேச சபையினால் வழங்கப்படுகிறது. குறித்த நபர் நல்லூர் பிரதேச சபையின் கழிவகற்றினை மேம்படுத்துவதற்குரிய GPS வசதிகளை ஏற்படுத்துதல், வாகனங்களில் வழித்தடங்களை தினசரி ஆராய்ந்து அறிக்கையிடல், வாகன வழித்தடங்கள் வரைதல், வட்டார வரைபடத்தினை வரைதல் மற்றும் இலத்திரனியல் மயப்படுத்துதல், கண்காணிப்பு கேமராக்கள் தொடர்பான விடயங்கள், எனக்கு வருகின்ற விடயங்களினை ஆவணப்படுத்துதல், நல்லூர் பிரதேச சபையின் தரவுகளினை ஒழுங்கமைத்தல், அதனை தரவுத்தளம் ஒன்றினூடாக பேணுதல், நல்லூர் பிரதேச சபையின் ஊடகப் பிரிவு முகப்புத்தக தளத்தை முகாமைத்துவம் செய்தல், எமது உறுப்பினர்களது கடிதங்களை வரைதல், எமது உறுப்பினர்கள் அவ்வப்போது கேட்கின்ற பணிகளினை செய்து கொடுத்தல் ஆகிய பணிகளுக்கு மேலதிகமாக அவ்வப்போது என்னாலும் நல்லூர் பிரதேச சபையினாலும் கொடுக்கப்படுகின்ற ஏனைய பணிகள் ஆகிய பணிகளை செய்து வருகிறார். அதற்குரிய கொடுப்பனவுகள் குறித்தே நபருக்கு வழங்கப்படுகின்றதே தவிர தேவையில்லாமல் குறித்த நபருக்கு மட்டுமல்ல வேறு எந்த நபருக்கும் நல்லூர் பிரதேச சபை கொடுப்பனவுகளை செலுத்தி நிதியினை வீண்பிரியம் செய்யவில்லை. நல்லூர் பிரதேச மக்களின் வாழ்வியல் மற்றும் உட்கட்டுமான மேம்பாட்டுக்காக செயல்படுகின்ற நல்லூர் பிரதேச சபை தன்னால் இயன்ற பணித்திறனை இயலுமானவரை வினைத்திறனாக செய்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மாத்தறை மாவட்டத்தில் கடுமையான எரிவாயு தட்டுப்பாடு நிலவுகிறது. இன்று மதியம் மாத்தறை காலி வீதியில் உள்ள லெட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் முன் நீண்ட வரிசை காணப்பட்டது. அதே நேரத்தில் கொண்டுவரப்பட்ட எரிவாயு வரிசையிலிருந்து வாடிக்கையாளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. மற்றொரு குழு எரிவாயு இல்லாமல் வெறுங்கையுடன் செல்ல வேண்டியிருந்தது. 2 வாரங்களுக்கு மேலாக மாத்தறை மாவட்டத்தில் லாப்ஸ் எரிவாயு இல்லாததால் எரிவாயு நுகர்வோர் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இந்த ஆண்டு இறுதியில் காலாவதியாகும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரிச்சலுகையை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனிடம் ஜனாதிபதி அலுவலர் உதவி கோரியுள்ளார். புதுடெல்லியில் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடன் நடந்த பேச்சுவார்த்தைகளின் போது இந்த வர்த்தக சலுகையை தக்க வைத்துக் கொள்வதற்கு உதவும்படி ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க கோரிக்கை விடுத்தார். புதுடெல்லியில் நடந்த செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாட்டின் பக்க நிகழ்வாக இரு தலைவர்களும் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர். ஜனாதிபதி அனுரவின் கோரிக்கையை அடுத்து GSP+ வசதியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இலங்கைக்கு பிரான்ஸ் முழு ஆதரவையும் வழங்கும் என ஜனாதிபதி மேக்ரோன் உறுதியளித்துள்ளார் என வெளிவிவகார அமைச்சர் பிஜித கேரத் தெரிவித்தார். மேலும் இலங்கையுடனான பல்வேறு வர்த்தக உடன்பாடுகள் மூலம் கூடுதல் சலுகைகளை வழங்கப்படுவதாகவும் பிரான்ஸ் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு டிசம்பரில் GSP+ வரிச்சலுகை காலாவதியாக உள்ள நிலையில் இலங்கை அரசாங்கம் மீண்டும் அதற்கு விண்ணப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக பிஜித கேரத் தெரிவித்துள்ளார். தனது ஓவியங்களின் வழியாக ஈழ விடுதலைக்கு பங்களிப்பு செய்த தமிழ்நாட்டு ஓவியர் மருதை அன்று தேசிய தலைவர் சந்தித்த வரலாறு என்று பெருமைக்கும் நிகழ்வுக்கும் உரியது என்று ஈழத்தின் எழுத்தாளர் தீபச்செல்வன் தெரிவித்தார். தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவை, தாய்வீடு இதழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட விவாதிகள் கழகம் இணைந்து ஏற்பாட்டில் தமிழ்நாட்டு ஓவியர்களான மருது மற்றும் ஜீவாவுடனான சந்திப்பும் பொன்னையா விவேகானந்தின் 4 நூல்களின் அறிமுக நிகழ்வும் கடந்த 18ஆம் தேதி கிளிநொச்சியில் வெகு சிறப்பாக இடம்பெற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்று ஈழத் தமிழர்கள் தங்கள் கலைப்பயணத்தையும் தீர்வுக்கும் அமைதிக்குமான பயணத்தையும் ஈழம், தமிழ்நாடு, புலம்பெயர் தேசம் என்ற 3 தளங்களில் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அதற்கு இந்த நிகழ்வு தக்க சான்றாக நடைபெறுகிறது என அவர் குறிப்பிட்டார். ஈழ விடுதலையை மிகவும் நேசித்த ஓவியர் மருது ஈழ மண்ணில் நடந்த பல கதைகளுக்கு ஓவியங்கள் வரைந்தவுடன் நெடுங்காலமாக ஈழத்தின் பல வெளியீடுகளுக்கும் ஓவியங்களை வரைந்து பயணத்தில் இணைந்து செயற்பட்டவர் என்று தீபச்செல்வன் சுட்டிக்காட்டினார். தீபச்செல்வன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தமிழ்நாடு MGR திரைப்படக் கல்லூரியின் முதல்வரும் பிரபல திரைப்படக்கலை இயக்குனரும் ஓவியருமான ஓவியர் மருது கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அத்துடன் தமிழக பிரபல ஓவியர் ஜீவா நிகழ்வில் உரையாற்றியதுடன் பொன்னையா விவேகானந்தனின் 4 நூல்களும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இலங்கையில் வாக்குரிமை கொண்ட ஒவ்வொரு முதிர்ச்சியடைந்த பிரஜைகளுக்கும் அரசியலில் ஈடுபடும் உரிமை உண்டு. ஆனால் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக நடத்தப்படும் சங்க மாநாடுகள் மூலம் நாட்டின் ஆட்சியை தீர்மானிக்க இடமளிக்க கூடாது என முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகொட தெரிவித்துள்ளார். நுகேகொடையில் அமைந்துள்ள முன்னிலை சோசலிச கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார்.
அது ஒரு சங்க மாநாடு என்று அழைக்கப்பட்டாலும் இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த பௌத்த பிக்குகளின் பிரதிநிதித்துவமும் அங்கு காணப்படவில்லை என்பது எனது கருத்து. அங்கு மிக குறைந்த அளவிலான பிக்குகளை கலந்து கொண்டனர். குறிப்பாக குறிப்பிட்ட சில அரசியல் இலக்குகளை கொண்ட இனவாத போக்குகளை முன்னிலைப்படுத்தும் நோக்கத்துடனேயே அந்த மாநாடு அமைந்தது. அங்கு நிகழ்த்தப்பட்ட உரைகளை கேட்கும் போது இது ஒரு மாறுபட்ட அரசியல் நகர்வு என்பது தெளிவாக புரிகிறது. எனவே இவ்வாறான சங்க மாநாடுகள் மூலம் இலங்கையின் விசேட ஆட்சியை அல்லது நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க இடமளிக்க கூடாது என்பதே நிலைப்பாடாகும். அரசியலில் ஈடுபடும் உரிமை அனைவருக்கும் சமமானது என்ற போதிலும் மத அடையாளங்களை பயன்படுத்தி இனவாதத்தை தூண்டுவதையும் அதனூடாக ஆட்சியை தீர்மானிக்க முயல்வதையும் மக்கள் அனுமதிக்க கூடாது என தெரிவித்தார். கிளிநொச்சி கமநல சேவை நிலையத்தில் கீழுள்ள பன்னங்கண்டி மற்றும் சின்னக்காடு கமக்கார் அமைப்புகளின் நிர்வாக கட்டமைப்புகளின் ஆயுட்காலம் நிறைவடைந்து இதுவரை குறித்த அமைப்புகளுக்கான புதிய நிர்வாக தெரிவுகள் ஆரம்பிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கமநல சேவை நிலையத்தின் கீழ் உள்ள சின்னக்காடு கமக்கார் அமைப்பு மற்றும் பன்னங்கட்டி கமக்கார் அமைப்பினுடைய நிர்வாக ஆயுட்காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் அதற்கான புதிய நிர்வாக தெரிவுகளை கமநல சேவை நிலையம் இதுவரை நடாத்தவில்லை. குறித்த அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி பணிகளும் உரிய முறையில் முன்னெடுக்கப்படாமலும் கடந்த காலங்களில் விவசாயிகளிடமிருந்து அறவிடப்பட்ட நிதி மற்றும் அபிவிருத்தி வேலைகள் தொடர்பான கணக்கறிக்கைகள் விவசாயிகளுக்கு இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அண்மையில் நடந்த மாவட்ட விவசாய குழு கூட்டத்தின் போது ஒவ்வொரு ஆண்டும் கமக்கார் அமைப்பினுடைய புதிய நிர்வாக தெரிவு மேற்கொள்ளப்படும் என கமநல அபிவிருத்தி பிரதி ஆணையாளரால் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் 3 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அந்த அமைப்புக்கான நிர்வாக தெரிவுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மற்றும் அம்பாந்தோட்டை துறைமுகங்களில் தங்கியுள்ள 2000 இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிக்குமாறு வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வாகன இறக்குமதி தொடர்பான பரிந்துரைகள் அடங்கிய வட்டமானி அறிவித்தல் வெளியிடப்படுவதற்கு முன்னரே இந்த வாகனங்கள் முன்பதிவு செய்யப்படாமையினால் அவற்றை விடுவிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரசாத் குலதுங்க ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போது இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், இந்த வாகன தொகுதிக்கான அனைத்து கொடுப்பனவுகளும் ஏற்கனவே செலுத்தப்பட்டுவிட்டன. வாகனங்களை விடுவிப்பதற்கான நிபந்தனைகளில் ஏதேனும் சலுகைகளை வழங்கியாவது அவற்றை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதன் மூலம் அரசாங்கத்துக்குரிய வரி வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாகனங்களை விடுவிக்க முடியாமல் போயுள்ளதால் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் நிறுத்தி வைப்பதில் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் காணிகளால் தமக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அவரது பிறந்த ஊரான பெரியவிளான் மக்கள் பாரிய எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பெரியவிளானில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் காணியானது பல வருடங்களாக துப்புரவு செய்யாமல் பற்றைக்காடாக உள்ளது. அங்கு ஒரு பாலடைந்த கிணறும் உள்ளது. அந்த பற்றைக்காணிக்குள் விஷம் கொண்ட பாம்பு மற்றும் வேறு விஷ ஜந்துகள் காணப்படுகின்றது. குறித்த காணியில் உள்ள பாம்புகள் வெளியேறி வீடு மற்றும் வீதி அருகில் உள்ள கடைகளுக்குள் வருவதால் மக்கள் மிகவும் அச்சத்தின் மத்தியில் இருக்கிறார்கள். வீதியில் சிறியவர்களோ அல்லது பெரியவர்களோ யாரும் பயணம் செய்ய முடியாத நிலை காணப்படுகிறது. அருகிலுள்ள ஆலயத்துக்கும் கடைக்கும் செல்வதற்கு அச்சமாக இருக்கிறது. மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர் தான் பல நல்ல விடயங்களை செய்வதாக வாயால் மட்டும் தெரிவித்துக் கொண்டிருப்பவர் தனது காணி குறித்து அக்கறை இல்லாமல் இருப்பதுக்கு விசனத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணியை சுத்தம் செய்யாவிட்டால் பிரதேச சபையினால் அந்த காணி சுத்தம் செய்யப்பட்டு பிரதேச சபைக்குரியதாக மாற்ற வேண்டிய நிலைமை கூட ஏற்படலாம். பெரியவிளானில் காணிகள் வீடுகளின்றி பல குடும்பங்கள் வாழ்கின்றன. அவர் ஒரு நல்ல நோக்கம் உள்ளவர் என்றால் தன்னால் பராமரிக்க முடியாத காணிகளை அந்த மக்களுக்கு வழங்கலாமே. அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆனால் அவர் பிறந்த ஊரான பெரியவிளான் பகுதியில் மிகவும் வறுமை கோட்டுக்குட்பட்ட மக்கள் இருக்கின்றனர். புனரமைக்கப்படாத வீதிகள் இருக்கின்றன மற்றும் செய்யப்பட வேண்டிய அபிவிருத்திகள் பல உள்ளன. அவற்றையெல்லாம் அவரால் செய்ய முடியாது. ஆனால் வாயால் வெற்றி பேச்சு பேச முடியும். உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் ஆகியவற்றுக்கு பரீட்சை வைத்து அதில் சித்தி பெறுபவர்களிடையே போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவிக்கிறார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அத்தோடு அதுபோல் நாங்களும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். அதாவது இனிமேல் நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் மனநிலை குறித்து பரீட்சித்து அவர்கள் மனநலம் பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா என்று பரிசோதித்த பின்னர் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கிறோம். இதை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.